ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ராயல் என்ஃபீல்டில் மீட்டிஆர் 350 தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். சேனல் புதுசாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் ரிவ்யூ ட்ராவல் vlog சேனல்ஸாக மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்வுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What a mission, guys. I tell you, this is one hell of a bike. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு மாடல் மீட்டிஆர் 350 சூப்பர் நோவா நம்மகிட்ட இருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிளாக். இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெல்லர் மாடலு அண்ட் சூப்பர் நோவாவில் வந்துட்டு இந்த கலர் இருக்குது. அண்ட் ஸ்டெல்லரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டெல்லரே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா ஃபீச்சரும் வந்துடும். சூப்பர் நோவா கொஞ்சம் காஸ்ட்லி. அலாய் வீல்ஸ் வருது, ஜே சீரிஸ் இன்ஜின், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க்கு, எல்இடி ஹெட்லாம்ப்ஸு, எல்இடி இண்டிகேட்டர்ஸ், க்ரோம் ஃபினிஷ்டு மிரர்ஸ், ஒயிட் பக்கெட் சீட், சரியான கம்ஃபர்ட்டு. இந்த சீட்டையும் நீங்கள் ஆக்சுவலாக வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பின்னாடி உங்களுக்கு பேக் ரெஸ்ட் வருது பில்லியனுக்கு. ஸோ ஒரு சூப்பர்வான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூசிங் பைக்கு. எவ்வளோ தான் மார்க்கெட்டில் வந்துட்டு என்னென்னவோ இதுக்கு காம்படிஷன் வந்தாலுமே இதுக்கு உண்டான ஆடியன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதோட சேல்ஸ் ரிப்போர்ட் தான். இந்த வண்டியை வந்து பெருசாக அவங்க சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வர தேவையில்லை, இருக்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணாலே போதும். இதை எவ்வளோ நேரம் வேணாலும் இப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு இந்த பைக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேம் தான், உங்களுக்கு அனலாக் கம் டிஜிட்டல் வருது. வண்டியோட பீட்டு கேட்டுக்கோங்க. யாருக்கு தான் இந்த பைக்கு பிடிக்காது? சீரியஸாக ஐ பர்சனலி லைக் லவ் திஸ் பைக். ரொம்ப ஒரு அல்டிமேட்டான ஒரு மிஷினில் தான் இப்போ நான் வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கேன். எஸ் ஆஃப் 2026 ராயல் என்ஃபீல்டு மீட்டிஆர் 350 சூப்பர் நோவா. இது சூப்பர் நோவான்னு சொல்கிறத விட வந்துட்டு சூப்பர் லக்ஸரினே சொல்லணும். ரைடிங் பொசிஷனே வந்துட்டு இட் கிவ்ஸ் மீ யூனோ ஒரு சரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, ஒரு பிரேவ்னஸ் இருக்குது. ஐ மீன் யூ டோன்ட் ஃபீல் லைக் யூர் சிட்டிங் இன் அன் ஆர்டினரி பைக். கம் ஆன், இட்ஸ் ராயல் என்ஃபீல்டு. ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த ராயல் என்ஃபீல்டு மேலே வந்துட்டு ஜென்ரலாகவே வந்து ஒரு மிக்சடான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்கிறத விட வந்துட்டு நிறைய பேருக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அந்த வண்டியில் வந்து தர எந்த சொல்லிட்டு. பட் ட்ரஸ்ட் மீ, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ட்ரீட் த பைக். நீங்கள் இந்த வண்டியை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பைக் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஹியர் ஆர் தேர் ஒன்று ரெண்டு ரேர் சினாரியோஸில் வந்துட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஒரு சில கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் most of the customers are just pretty happy with this bike. அதுக்கு சீரியஸான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த வண்டியோட சேல்ஸ் ஃபிகர் தான். ஒரு வண்டி எத்தனை ஃபர்ஸ்ட் மார்க்னா இப்போ கூட அதோட சேல்ஸ் ஃபிகர் வந்து டாப் மார்க்ஸில் இருக்குன்னா அது கன்ஃபார்மாக வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு 350 இந்த ஜேசி இன்ஜின் தான். ஐ பர்சனலி லைக் லவ் திஸ் பைக். எனக்கு இந்த பர்சனல் மீனிங் இந்த மீட்டிஆர் 350 மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்பேர்ட் டு எனி அதர் மாடல், பீட் கிளாசிக் ஆர் பீட் புல்லட். அப்கோர்ஸ் அந்த மாடலுக்கு ஒரு தனி ஏன்னோ ப்ளஸ் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிஆர் 350 தான். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பை ஒன் ஆஃப் திஸ். பட் ஆனஸ்டாக சொல்ல போனால் எனக்கு கேரேஜ் பைக் இடம் இல்லை, அதனால தான் வந்துட்டு இன்னும் நான் இந்த பைக்கை நான் வாங்காமல் இருக்கேன். அதர்வைஸ் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வாங்கணும்னு ஆசைப்படுறது இந்த மீட்டிஆர் 350 தான். அண்ட் இந்த மாடல் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓட்டுறதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் இன்ஜின்மே ரொம்ப நல்ல ரீஃபைனான ஒரு இன்ஜினாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. கிளச் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப லைட்டராக இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் வந்து பெருசாக அவங்க சேஞ்சஸ் அவங்க கொடுக்கல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் யூ வுட் லவ் இட். நீங்கள் வண்டி ஓட்டும் போதே உங்களை அதை ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ராக்ட் பண்ணிடும். பீட் நல்லா உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, அவசரமான பீட். Oh my God. You can enjoy this bike, man. I really love this bike. எனக்கு ரொம்பவே டெம்ட் ஆகுது இந்த பைக்கை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. ஸோ பார்க்கலாம், சீக்கிரம் நமக்குன்னு ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பைக்கை வந்து நம்ம டக்குன்னு வாங்குவோம். நம்ம பாருங்க ஆட்டோவில் நம்மளோட அந்த என்ன சொல்றது அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்க, சரியான்னு தெரியல. ஆனஸ்ட்லி எனக்கு செம்மையா ஐ மீன் செட் ஆகுது. ஓ, I love this kick. சரியான கிக்கு சூப்பராக இருக்கு.
Boy, this really good man. Very nice. பகல ஓடினா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக தெரிஞ்சுட்டு போவோம். பட் ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு. கமான். இது ஒரு கூட்டம் பைக். அதனால அதுக்கேற்ற ஒரு சைடு தான் நீங்கள் ஓட்டணும். இந்த கூட்டம் நம்ம கரெக்டாகலாம் முடியாது. அதே கெஸ்டாக ஒரு 60-70 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மொத்தமாக இது நல்லா வாங்குது. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்னு சொல்ல முடியாது, பட் இட் டஸ் கிவ்ஸ் அ டீசென்ட் சஸ்பென்ஷன். ஆனால் ஹோண்டா CB350 வந்துட்டு ஹைனஸ் 350 வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்காது. அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 350cc பைக். ஸோ மீட்டியர் 350க்கும் ஹோண்டா 350க்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல காம்படிஷன் இருக்குது, நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது ரோட்டில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog guys. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது கிட்ஸ் மீ ஷால்ஸ் சைனிங் ஆஃப் டாடா பை. லவ் யூ ஆல். டேக் கேர். ஆல்வேஸ் டிரைவ் சேஃப். ப்ளீஸ் வியர் ஹெல்மெட். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.